தாசுக்கு கொஞ்ச நாளாவே குடிப்பழக்கம் அதிகமாயிடுச்சு. நடுராத்திரி வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்காரு. அவன் இடத்துல நாம இருந்திருந்தா? இல்ல, நம்ம அப்துலுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தா வேற ஒரு ஜாதி பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? இல்ல இல்ல, அதுதானங்க அவங்களும் பண்ணாங்க. காதலிச்ச பொண்ணு மண்ணெண்ணை ஊத்தி தீ குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா யாரால ஏத்துக்க முடியும்? நீயே சொல்லு. என்னங்க, நீங்க அன்னைக்கு என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரும்போது நம்ம வீட்டுக்காரங்க சம்மதிக்கலன்னா நீங்களும் தாஸ் மாதிரியா இருப்பீங்களா? அது சரி. பிபி, தொட்டுக்கு எதுவும் இல்லையா? நல்லா சாப்பிடுறா. கேளுங்க. என்னங்க, அப்துலுக்கு 25 பைசா வேணுமா? இப்ப எதுக்கு அவன காசு? அவனுக்கு மசாலா காய் வாங்கணுமா? மொய்தீன் அண்ணா காசு கொடுத்ததுனாலதான் இப்ப நம்ம கஞ்சி குடிக்கிறோம். ஞாபகம் வச்சுக்க. அந்த பானையில சில்லறை இருக்குது, எடுத்து கொடு. மசாலா காய் வேணும். அடிக்கடி இந்த மாதிரி அது வேணும் இது வேணும் கேட்க கூடாது. இங்க எந்த காசும் கிடையாது. நீதான் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குற. எப்பவுமே உன்னாலதான் நான் அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கேன். இந்த எடுத்துட்டு போ. அஸ்ஸலாமு அலைக்கும். வர வர நீ ரொம்ப ஐஸ் வைக்கிறடா. டேய் குட்டா. டேய், உனக்கு கிடைச்சிதாடா? எனக்கு கிடைச்சிருச்சு. உனக்கு? எனக்கும் கிடைச்சிருச்சு. நீ என்ன சொன்ன? நான் இல்ல, அம்மா தான் சொன்னாங்க மசாலா காய் வாங்குறதுக்குன்னு. நீ என்ன சொன்ன? நான் ஸ்டாம்ப் வாங்க காசு வேணும்னு கேட்டேன். டேய், பொய் சொன்னா இப்லீஸோட நரகத்துக்கு போகணும். பரவாயில்ல விடுறா. நம்ம நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி மசாலா காய் சாப்பிடலாம்ல. குட்டா நில்லு. குட்டா, இங்க பாரு பூனை குட்டிங்க. ஹை, பூனை குட்டிங்க. பாவம் குளிர்ல கத்துதுங்க. அதுங்களுக்கு பசிக்கும் இல்ல? இப்பெல்லாம் என்ன விலை வைக்குது தெரியுமா? இதோ வரேன், இருடா. சரி. அண்ணா, அண்ணா கொஞ்சம் பால் குடுப்பீங்களா? ஆமா, உங்களுக்கு எதுக்கு பால்? பூனை குட்டிங்களுக்கு குடுக்கணும். பூனை குட்டியா? எங்க? இதோ அங்க இருக்கு. 3 குட்டி இருக்கு. நீ முன்னாடி போ. அண்ணா உங்களுக்கு பாலை தர. ஆனா உங்ககிட்ட காசு இருக்கா? பால் என்ன விலைனா? ஒரு கிளாஸ் 1 ரூபா. எங்க கிட்ட 25 பைசா தான் இருக்கு. பரவாயில்ல, பாத்திரத்தை கொடுங்க. இந்த பூனைக்குட்டிங்க யாரோடதுன்னு தெரியுமா? 2-3 நாளைக்கு முன்னாடி உங்க அப்பாவும் சில பேர் சேர்ந்து ஒரு இறந்து போன பூனைய அந்த பக்கம் புதைச்சாங்க. அதோட குட்டிங்க தான் அதுங்க. இந்த என்னோட காசு. இந்த புடி. எவ்வளோ ஆச்சுண்ணே? எனக்கு இந்த காசெல்லாம் வேண்டாம்ப்பா. எனக்கு கூட தோணாத ஒரு விஷயத்தை தான் நீங்க பண்ணியிருக்கீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா ஆனாலும்
இந்த நல்ல எண்ணம் எப்பவும் உங்களுக்கு இருக்கணும். எந்த தோஷமும் இல்லை. நான் சொல்ற வழிபாடை பண்ணா மட்டும் போதும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் வேலை கிடைக்கும். 4-5 நாளா வேலையே இல்ல. ஐயப்பன் கோயில்ல புஷ்பாஞ்சலி பண்ணுங்க. கடவுள்கிட்ட நல்லபடியா வேண்டிக்கங்க. நல்லதே நடக்கும். உங்களுக்கு 5வது வாய்ப்பாடு தெரியுமா? அப்படின்னா நாம இனிமே நேரம் பார்க்க கத்துக்கலாம். வந்துட்டீங்களா? வாங்க, உள்ள வாங்க. 3 பேரும் எங்க போனீங்க? ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? மணி என்னாச்சுன்னு தெரியுமா? இந்த வாட்சை பார்த்து டைம் என்னன்னு சொல்லு. தெரியாதா? சரி, நீ சொல்லு. தெரியுமா? அப்போ உங்களுக்கு டைம் பார்க்க தெரியாது இல்லையா? போய் உட்காருங்க. உங்கள யாருக்கெல்லாம் டைம் பார்க்க தெரியும்? அப்போ 5 பேருக்கு தெரியும். அப்படின்னா மற்றவங்களுக்கு டைம் பார்க்க தெரியாது இல்ல? சொல்லித்தரேன். இது சின்ன முள்ளு. சின்ன முள்ளு மணி என்னங்கறத குறிக்குது. சின்ன முள்ளு. பெரிய முள்ளு நிமிஷத்தை குறிக்குது. பெரிய முள்ளு. பெரிய முள்ளு எந்த நம்பருக்கு நேரம் இருக்குன்னு பார்த்து அந்த நம்பரோட 5ஆல பெருக்கிதான் மணி என்னங்கறத நாம சொல்லணும். அப்படின்னா இப்ப மணி என்னவா இருக்கும்? 11. 3 பெருக்கல் 5 அப்ப 11 15. 11 15. பெரிய முள்ளு 6க்கு வந்திருக்கு. இப்போ டைம் என்ன? 11. 6 பெருக்கல் 5. அப்துல், 6 பெருக்கல் 5 எவ்வளவு? 30. அப்ப 11 30. 11 30. உட்கார். இப்போ நீங்க எல்லாரும் சுலபமா டைம் பார்க்க கத்துக்கிட்டீங்க இல்லையா? வீட்டுக்கு போனதும் இதை எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணணும். சரியா? உட்காருங்க உட்காருங்க. ஒரு விஷயம் இருக்கு, எல்லாரும் உட்காருங்க. அன்னைக்கு நீங்க எல்லாரும் எடுத்துட்டு போன செடிகளை நீங்க நட்டு வச்சிட்டீங்க இல்லையா? அத பார்க்க நான் நாளைக்கு உங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் நான் வரப்போறேன். வரட்டுமா? சரி, நீங்க போங்க.